ஒரு கள்ள ஆதரவாளர். அதை புரிஞ்சுங்க. அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்ல பதிவு பண்றார். நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவர் ஆலோசனைப்படி கள்ளை தொடர்ந்து பருகி வந்த காரணத்தால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்றார். அவர் ஒரு கள்ள ஆதரவாளர். சொல்லப்பட்ட காரணம், கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகவல் உரிமை சட்டப்படி எங்களுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லின் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இதுதான் தடை காரணம்.